ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்புமிக்க நம்மளோட வட்டார வழக்கு சொல்லுல ஒரு தொடர் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு பேசுவாங்கல்ல. இது எப்படி நகைப்புக்குரிய விஷயமா மாறுதுன்னா, ஆமா ஆமா இவர் சக்தி வாய்ந்தவரு, அவர் சக்தி கம்மியானவரு, அவர் சக்தி கொஞ்சம் இருக்கவரு, சாமிக்குள்ளவே இதெல்லாம் சொல்லுவாங்க இவங்க அப்படிம்பாங்க. அதை நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது. ஆம், இப்போ செம்பு இருக்கு, வெள்ளி இருக்கு, தங்கம் இருக்கு. இதை எதுக்கு நம்ம தங்கத்தை ப்ரிஷியஸ் மெட்டல்னு சொல்றோம், அதை விட கொஞ்சம் கம்மி சில்வர், அதை விட கொஞ்சம் கம்மி காப்பர்னு ஏன் சொல்றோம் சொல்லுங்க? வை? பிகாஸ் இது மூணுமே மெட்டல் தான், இருந்தாலும் அதோட தரம் தன்மையை வச்சு அது மாறுபடுது இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த கோவில் இருக்கிற அந்த அமைப்பு, அந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், அங்க அதுக்கு முன்னாடி பல முனிவர்கள், சாதுக்கள், யோகிகள் அந்த பூமியில அவங்க உட்கார்ந்து அவங்க பண்ண மேற்கொண்ட தியானம், அவங்க மேற்கொண்ட தபஸ், இதோட எல்லா வைப்ரேஷன்ஸும் அங்க அப்படியே அதோட மெமரியில தங்கி இருக்கு. நம்மளுக்கு எப்படி நம்மளோட மசில் மெமரின்னு சொல்றாங்க, பிரெயினே மறந்து போயிட்டாலும், ஏதாவது ப்ராப்ளம் பழசெல்லாம் மறந்துட்டா கூட அவங்க நல்லா இப்ப படம் வரைவாங்க, அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மசில் மெமரி அப்படியே இருக்கும்னு சொல்றோம்ல. அந்த மாதிரிதான் நம்மளோட பூமிக்கும் இருக்கு. அந்த பூமியோட அந்த மெமரி தான் ஒரு சில இடத்துல ஒரு சில கோவில்களை ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். சோ இது கிண்டல் பண்றதோ இல்ல நகைப்புக்குரிய விஷயமோ எல்லாம் கிடையாது. நிறைய பேர் இதை கிண்டல் பண்ணி நானே கேட்டிருக்கேன். ஆமா அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், இது கொஞ்சம் சக்தி கம்மியான கோவில் அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அது அப்படி இல்லை. இதுதான் அந்த சக்திங்கிறது, அது எதை ரெஃபர் பண்ணுதான், அங்க இருக்க இறைவனை அது ரெஃபர் பண்ணல, அந்த மண்ணை ரெஃபர் பண்ணுது. இப்ப காஞ்சிபுரம் சொல்றோம்னா, நம்ம கச்சியே கம்மன் சொல்றோம்னா மண் தத்துவம்னு சொல்றோம்ல. சோ அந்த மண்ணுக்கு உண்டான வேல்யூ அது. இன்னொரு வாட்டி அது சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு யாராச்சும் ரெஃபர் பண்ணாங்கன்னா, அங்க இருக்க மூலவரையோ அங்க இருக்க சுவாமியையோ அது குறிப்பிடுறது கிடையாது, அந்த மண்ணை தான் அது ஃபோக்கஸ் பண்ணுது. புரியுதா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.